உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அலகுக்கான பணியாள் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை. அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக 1.7 கோடி 17 மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று அங்கே அந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்திறப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் அந்த வைத்தியசாலை தரப்புகளிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மருந்துகள் வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் எந்தவிதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை, நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அத்தியட்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே சாவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. அதே போன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் 1-2 நாட்கள் மட்டும்தான் அவர்கள் கடமைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் ஏனைய நாட்களிலே அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார் என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜேஎம்ஓ அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் இருக்கின்ற போதும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் 1 மணி நேரத்திற்குள் 5 மணிக்கு இறந்தால் கூட 6 மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக
ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை சரியான சேவைகளை வழங்கவில்லை என்றும் வைத்தியர்கள் அந்த மருத்துவ சேவையிலே அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றும் எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக மக்கள் நீண்ட காலமாக மனவிரக்தி அடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மீதும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். வைத்திய துறை மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அர்ப்பணிப்போடு சேவை செய்த வைத்தியர்கள் மிக மோசமாக மனநொந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் இதிலே குற்றம் செய்தவர்கள் கண்டறியப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியர் இந்த விடயங்களை அம்பலப்படுத்திய காரணத்தினால் தான் அச்சுறுத்தப்பட்டதாக ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். குறிப்பாக மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் மயூரன் அவர்களினாலே, வைத்தியர் மயூரன் அவர்களினாலே தான் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய தொலைபேசி பறிக்கப்பட்டதாகவும் தன்னுடைய பணம் பறிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட பொழுது போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டதாகவும் அவரால் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலை மக்களுக்கு போதிய அளவு சேவையை வழங்கவில்லை என்பது பொதுவாக தென்மராட்சி மக்களால் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அதை இந்த சுகாதார அமைச்சு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த அமைச்சு செய்திருக்க வேண்டிய பல கடமைகளை செய்யாத காரணத்தினாலே, நிதி ஒதுக்கீடுகளை செய்யாத காரணத்தினாலே, மருத்துவ நிபுணர்களை நியமிக்காத காரணத்தினாலே, அங்கே தேவைப்படுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற சத்திர சிகிச்சை கூடங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த அலகுகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் விரக்தி அடைந்து இன்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதற்குரிய முழு பொறுப்பையும் அமைச்சரும் செயலாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வேண்டுமென்றே தமிழர்கள் பிரதேசம் 15 ஆண்டுகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலே. அவ்வாறான அந்த வரிசையிலே இந்த பிரதேசத்து மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் 15 வருடங்களாக நடைபெறுகிறது. ராஜபக்சேக்கள் பதவியில் இருந்த பொழுதும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. நல்லாட்சி காலத்திலும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்த போதும், கடந்த 19ஆம் ஆண்டு கோட்டா வந்த போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கிற போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களிலே அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் சிவானந்தா மற்றும் நல்லாட்சி காலத்திலும் அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கத்தக்கதாக இந்திய வைத்தியசாலையிலே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு வைத்திய பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய இந்த அரசாங்க பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து அதிகாரிகளை அழைத்து தங்களுடைய கட்சி சார்ந்த பல விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்லது என்ஜிஓக்கள் கொடுக்கிற உதவிகளை பெற்று அதை தங்களுடைய கட்சிகளால் கொடுக்கப்படுகின்ற உதவிகளாக காட்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த வைத்திய பிரச்சனைகளை ஏன் சரியான முறையிலே தீர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை? இன்று வைத்தியர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் மக்கள் முன்னே குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதில் ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் உண்மையிலே குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியர்கள் முழு நேரமும் கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிறார்களா இல்லையா என்பதனை கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அர்ப்பணிப்போடு 90 விதமான வைத்தியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது எங்காவது நடைபெறுகின்ற தவறுகளின் அடிப்படையிலே அதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமான வைத்தியர்கள் மீதும் சுகாதாரத்துறை மீதும் மக்கள் கோபமடைகின்ற நிலைமை ஏற்படுவது என்பது ஆரோக்கியமான ஒன்று அல்ல. ஆகவே தயவு செய்து அரசு இந்த விடயத்தை கடந்த மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்த பொழுது இந்த வைத்தியசாலை பிரச்சனை அவருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் ஏற்றப் போவதாக அங்கே ஏமாற்று கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பிராந்திய வைத்தியசாலைகளிலே அடிப்படை வசதிகள் இல்லை. அந்த மக்கள் எல்லாவற்றுக்கும் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாக வைத்தியசாலைகளிலே நிலங்களிலே மக்கள் படுக்க வேண்டியிருக்கிறது, நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு டெண்டரேடி அகலமுள்ள கட்டில்களிலே 2 நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது. அதிலே அண்மையிலே ஒருவர் உயிரிழந்து கூட இருக்கிறார் கீழே விழுந்து. இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவருவது கிடையாது. இங்கே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற உண்மையான பிரச்சனைகளை தேவைகளை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள்.
சில ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் வடக்கிலே ஒரு பணிப்பாளரிடம் சென்று தேவைகள் பற்றி கேட்ட பொழுது அந்த வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் தொடர்பான தரவை ஒரு 300 எண்ணிக்கைகளை குறைத்து அவர் குறிப்பிட்டிருந்தார். வேறொருவரிடம் பின்னர் நாங்கள் வினவிய பொழுது எங்களுக்கு அமைச்சு சொல்லி இருக்கிறது உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆகவே இவ்வாறான நெருக்கடிகளை நீங்கள் பிரயோகிக்கின்ற காரணத்தினால் மாகாண பணிப்பாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் உண்மைகளை மறைக்கின்ற காரணத்தினாலே அதனால் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரிய வராமல் நாங்கள் அந்த விடயங்களை சரியான முறையிலே பேச முடியாத ஒரு நிலைமையிலே இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் வீதி கிளம்பி நெருப்பாக கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். இது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஒரு வைத்தியரை பணிப்பாளரை அவர் உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அவரை இடைமாற்றி விட்டதற்காக அங்கே பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது அர்த்தமல்ல. ஆகவே இதை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். அங்கே கடந்த 5ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த வைத்தியசாலை குழப்பத்தை தணிப்பதற்காக நான் உடனடியாக அந்த பணிப்பாளருடைய மாற்றம் தொடர்பாக பிரஸ்தாபித்திருந்தேன். இருந்தாலும் கூட அவரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக நான் வலியுறுத்துகிறேன். இறுதியாக நான் முடிப்பதற்கு முன்னர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வாழ்வெட்டு கோஷ்டியினர், ஸ்ரீலங்கா உளவு பிரிவினருடைய, ஸ்ரீலங்கா போலீசாருடைய முழுமையான ஆதரவோடு செயல்படுகிற வாழ்வெட்டு கோஷ்டியினர் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக நடமாடி இருக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அத்தோடு இங்கே மலையக மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கு தோட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். இது அரசாங்கமும் தோட்ட நிறுவனங்களும் கூட்டாக மேற்கொள்கின்ற நாடகமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த மக்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி வைத்தியசாலை. இன்றைக்கும் நான் தான் சாவச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி. இது வந்து எங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம். நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது. அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வரக்கூடாது. அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் ஒன்றுமே போடாமல் காலையிலும் இருந்தேன். பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திரனை யாழ்ப்பாணத்தை குழப்பறதுக்காகவும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ட்ரெஸ்ட் ஒன்று வேற பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் ஒன்று செய்கிறாருன்ற சம்பந்தமான எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும்ன்றதுக்கான என்னுடைய பொதுமக்கள் குழம்பாமல் இருக்கணும். இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது. முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது. அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டா சொல்கிறேன். இதில் லோயஸ்ட் மேர் பார்ப்பீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்கோ, அதில் கிளியராக இருக்குது. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான், வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை. பட் டாக்டர் சமன் பாத்திரனை தன்னிச்சையாக ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவர்களை போட்டிருக்கிறார். அதை நான் அப்படியே விடுவோம்னு பார்த்தினான். பட் எல்லா பப்ளிக்கும் அன்ரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும்னு எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன். ஒருத்தருமே நீங்கள் நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. நான் இதுவரைக்கும் ஒருத்தரையுமே பிள்ளையாக சொல்லல அதை விடைங்கோ அதை விடைங்கோ சொன்னேன். கடைசியாக நான் சொன்ன ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது. எனக்கான இதை கேளுங்கோ. இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக். இது 2010ஆம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் எனக்கு செய்த அதே அநீதி தான் செய்தவ. கோதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது. இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன். கடைசி பக்கம், அதுக்கு பிறகு கடைசி பக்கம் போகிறேன். இதுக்காங்கால பக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்காங்கால பக்கங்கள் இல்லை, சரிதானே? இந்த புத்தகத்தில் கடைசியாக சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி 7ஆம் தேதி வந்தவ 6ஆம் மாதம். அதுக்கு பிறகு நான் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காண்டி ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் பொய் பிரச்சாரம் செய்யணும். இது ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம். அது வைத்தியர்களாக இருக்கட்டும், ஆராக இருக்கட்டும், ஆரண்டாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நோயாளர்கள் அவருடைய உரிமையை வென்றெடுக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பித்த போராட்டம். இது அரசியல் போராட்டம் இல்லை. இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது Dr. Ramanathan Archuna, MS BHC. I, Dr. R. Archuna, assume duty as Medical Superintendent acting today on 14/6/2024
at BSc reference letter NP HTCS 12P2. பட் இதுக்கு முதல்ல என்னோட லெட்டர் வந்து என்பிக்கு கொடுக்க, அதாவது இவருக்கு கொடுபட்டு பத்மசருக்கு கொடுபட்டு அதிலிருந்து அவர் அடித்த கடிதம் தான் இதில் எழுதியிருக்கிறேன். இப்போவும் நான் தான் எம்எஸ். அதாவது நீங்கள் இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வெடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்கிற ஒரு ஊழலால் அதாவது இவர் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இயல்பு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் 1-2 தமிழ் மக்களை பண்ணி அதன் மூலம் இவர் லாபமடைய பார்க்குறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு, அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கழிச்சிட்டோம், முஸ்லீம் ஆக்கள் கழிச்சிட்டோம், எத்தனையோ சிங்கள ஆக்கள் கழிச்சிட்டோம். என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது உண்டு. இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன். என்னுடைய அமைச்சர்கள் மேர், என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தோற்று போயிடணும். இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பாத்திரனை வந்து கொழும்பில் இருந்து, அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தின் குரலாக வந்து ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்காண்டி இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இவர் வந்து டாக்டர் ராஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் எம்எஸ் ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை இங்கே செக்ரட்டரியிலேருந்து கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை காட்டணும் அண்டேட்டில் இதுவரைக்கும் காட்டாமல் தான் பேக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமன்ற ஒரு நம்பிக்கையில் ப்ரேடேட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம்னு நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாதன்ற நம்பிக்கையிலேயோ செய்திருக்கணும். அதால் பொதுமக்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம். என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதிகளின் வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். இதே ஒரு பெரிய பொருளாக்க வேண்டாம். டாக்டர் ராஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு வேலை செய்கிறதுக்குரிய அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டு நான் அவரும் சாவச்சேரி எம்எஸ்ன்ற லிஸ்ட்டில் வரட்டுமெண்டு. அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டாக வர இயலாது. என்னோட அவர் அந்த கோர்ஸ் எடுக்கையில் அவர் படித்தது கம்யூனிட்டி மெடிசின். பட் அவர் என் அண்ணா தானே, அதால் என் அண்ணாவை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வித் லவ், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்போதைக்கு நான் தான் எம்எஸ். அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை, அது என் வீடு. நான் திருப்பி வருவேன், நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன். நன்றி, வணக்கம். நான் திருப்பவும் உங்களோட இணைஞ்சு கொள்வேன்.